ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம கிராணி தான் விளாட போகிறோம். கிராணியில் இன்றைக்கி சாப்டர் 1 விளாட போகிறோம். சாப்டர் 1 போன வாட்டி சாப்டர் 2 விளாண்டோம். ஏன்னா அதுதான் சாப்டர் 1 சாப்டர் 3யோட அது சாப்டர் 2 தான் நல்லாயிருக்கும். அதனால் அது விளாண்டோம். இன்றைக்கி சாப்டர் 1. அடுத்த வாட்டி சாப்டர் 2 சாப்டர் 3 வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம பண்ணலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் சரி கைஸ். காக்குவிலே கச்சிச்சு. இதுதான் இருக்கிறதுலே கஷ்டமானது. சூப்பர் கைஸ். இது கொஞ்சம் வின் ஆகலான்னு எனக்கு ஒன்று தோணுது. வின் ஆக முடியுமான்னு பார்ப்போம். வின் ஆகலைன்னா நான் போயிடுவேன். 4 நிமிஷம் அப்படின்னு இருக்கும்போது நான் போகிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது கைஸ். ஏன் தெரியுமா நான் போகிறேன்னு கிடையாது. ஏன் தெரியுமா போகிறேன்னு சொல்கிறேன். ஏன்னா இதுதான் இருக்கிறதுலே கஷ்டம். சாப்டர் 1 சாப்டர் 2க்கு ஈஸியாக இருக்கும். ஹெலிகாப்டர் எஸ்கேப்பெல்லாம் அது நான் பழகிட்டேன். இது என்னென்னா புதுசாக ஒரு அடியில் போகிறது. அடியில் அதை சுட்டாலும் சாவாதைக்கு ஒரு ஸ்பைடர் மாதிரி இருக்குமே. மேலேயும் ஒரு ஸ்பைடர், கீழேயும் ஸ்பைடர். இந்த கேம் தான் இருக்கிறதே கஷ்டம். அதனால் இதை போட்டிருக்கேன். நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதேமாதிரி தான் நீங்கள் கிராணியை ப்ளே ஸ்டோரில் பார்த்துருப்பீங்க. ஏன் வீட்டில் போயும் பார்த்துருப்பீங்க. ஐயோ வந்துச்சு கைஸ். ஃபஸ்ட்லேருந்து டைலாக் சொல்கிறேன். கிராணி நீங்கள் ப்ளே ஸ்டோரில் பார்த்துருப்பீங்க. என் வீட்டில் கூடயும் பார்த்துருப்பீங்க. ரோப்ளாக்ஸில் பார்த்துருக்கீங்களா? நம்ம கிராணி நம்மளை அடிக்கவே அடிக்காது அப்படின்னு நான் மட்டும்தான் சொல்லுவேன். ஐயா அடிக்கவே அடிக்காதுன்னா செம்மையாக அடிக்குது கைஸ். அடிக்காதுன்னு இப்போ தான் சொன்னேன். என்ன தான் இழுத்து போட்டு அடிக்குது. ஐயோ அசிங்கமாக இருக்கே குமாரே, அசிங்கமாக இருக்கே கைஸ். நாக் அவுட் 1 ஆமா? ஏண்டா நாக்குக்குள்ளே அவுட் ஆக்கிட்டீங்களாடா. இங்கே பாருங்கள், இருட்டு கைஸ். இங்கே சுற்றி இருட்டாக இருந்ததுன்னா மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா அதை நானே வைக்கலை. இருட்டாக இருக்கணும்னு நான் வைக்கவே இல்லை. செட்டிங்ஸில் இருட்டாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு ஒரு 4 ஃபஸ்ட்டு இல்லை, இந்த இப்போ நான் உள்ளே ஜாயின் ஆன உடனே 4 நிமிஷத்தில் ஒன்று ஓடிட்டு இருந்தது. சரி ட்ரையல்ஸ் விளாட்லாம், ஃபுட்பாலில் ட்ரையல்ஸ் மாரி விளாண்டு பார்த்தேன். எனக்கு செம கேண்டாயிடுச்சு. என்னடா இருட்டாக இருக்குது, ஏதோ செட்டிங்ஸில் மாற்றி விட்டானான்னு உள்ளே போய் பார்த்தா செட்டிங்ஸில் நான் ஒன்றுமே மாற்றலை. ஏதோ ஒன்று ஊரா கருபுருக்கு ஏதோ ஒரு லாங்குவேஜ் ஏதோ ஒன்று இருந்தது. அதுதான் இப்படி இருட்டாகுதுன்னு சொல்லி அதை நான் எடுத்து விட்டேன். மியூசிக்கும் எடுத்து விட்டேன். ஆனாலும் எனக்கு அப்படியே தான் இருக்குது. என்னன்னு தெரில. கிராணி 1னாலே இப்படி தான் இருக்கும். கிராணி 2 தான் வெளிச்சமாக இருக்குது. அதனால தான் எனக்கு கிராணி 2 பிடிச்சிருக்கு. கிராணி 2 நான் திருப்பி போடணுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. போன கிராணி வீடியோவுக்கு 300 வியூஸ் போயிருந்தது. அது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது தான் திருப்பி போட்டிருக்கேன். கிராணி என்ன போடுறேன்னு தெரில. ரோப்ளாக்ஸில் தான் போடலாம். மைன்கிராஃப்டில் ஆல்ரெடி 2 வீடியோ போட்டேன். பார்ட் 2 போட்டேன். இதுலேயும் ஒரு பார்ட் 2 போட்டுடலான்னு கைஸ். கிராணி போகிற வழியிலே கிராணி போகலான்னு பார்த்தேன். கிராணி அங்கே தான் நிற்கிது கைஸ். கீழே அந்த கார் பார்க்கிங்கில் தான் கிராணி இருக்குது. அப்போ நம்ம இந்த சைடாக போய் அப்படியே கார் பார்க்கிங்கை மட்டும் சுற்றாமல் இங்கே இருக்க கார் பார்க்கிங்கில் காரு ஷெட் இங்கே போகாமல் இல்லை கைஸ். காருக்கு இல்லை ஷார்ட்கன். அது நான் காருதுன்னு நினச்சேன். கார்து தான் நிறையா கிடைக்குது அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஷார்ட்கன் கிடச்சிருக்கு. ஷார்ட்கன்னையே நான் கார் இடத்துல தாண்டா மாட்டணும். டேய் அங்கே தான் கிராணி நிற்கிது. இந்த கிச்சனில் நின்னாவது பரவாயில்ல. இங்கே தான் ஒன்றுமே இல்லை. ஆனால் இவங்களாம் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஒரு 10 பேக்கன் கூட என்னோட இந்த சர்வரில் 10 பேக்கன் இருக்காங்க கைஸ். 10ஆ 20ஆன்னு தெரில. அந்தமாரி எல்லாரும் பேக்கன் தான், என்னை தவிர எல்லாரும் பேக்கன் தான் கைஸ். நான் என்ன ஸ்கின் வைக்கலான்னு கேட்டிருந்தேன். யாரும் பதில் சொல்லலை. அதனால் நான் ஸ்கின்னை மாற்றலான்னு இருக்கேன். ஏன்னா என் ஸ்கின்னு எனக்கு சுத்தமாக பிடிக்கல. எனக்கு கருப்பாக இருக்குது. அதனால் நான் ஒரு ஸ்கின் மாற்ற போகிறேன். இன்னொரு ஸ்கின்னு அதை நான் உங்கள்கிட்ட அந்த போஸ்ட்டு போட்டு காட்டுறேன் என்னோடய ஸ்கின்னை. இங்கே பாருங்கள், கார் சாவி எல்லாமே கிடச்சிடுச்சு. ஆனால் அந்த கார் எங்கே இருக்குது? கீழே இருக்குது, அடியில். சூப்பர். நம்மளுக்குன்னே வராங்க கைஸ். காக் வீலு இல்லை வீல் ஆஃப் கார்க்கு கைஸ். சவுண்டு கொஞ்சம் பேக்ரவுண்டில் வேறு சவுண்டு கேட்டுருந்தா மன்னிச்சிக்கோங்க. யாரோ
புறப்பட தயாராக இருக்குது. ஏதோ பேசிகிட்டு இருக்குது. அந்த இது வண்டி வருது, அந்த ஸ்டீலு அதெல்லாம் போடுங்கன்னு சொல்லி. அதனால் சவுண்டாக இருக்குது. அதனால் நான் கொஞ்சம் சவுண்டாக பேசுகிறேன். கைஸ், ஹலோ கைஸ், என்ன லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கைஸ், இந்த வழியாக போகக்கூடாது, அந்த வழியாக தான் போடும். அந்த வழியாக நான் எதுக்கு இப்படி ஏதோ பேசிக்கிட்டே இருக்கேன்? ஏன்னா பக்கத்தில் ஒரு வண்டி போகுது, வண்டி கத்திக்கிட்டே போகுது. அதனால் நானும் கத்திக்கிட்டே இருக்கேன். அந்த சவுண்டு கேட்டு உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நானும் பேசுகிறேன். கைஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே இப்படியே பேசிகிட்டு இருந்தால் நீங்கள் வெளியில் போயிடுவீங்க. அது வெளியில் போகாமல் இங்கே பாருங்க, இப்போ நம்ம கிராணி விளாட போகிறோம். கிராணியில் 20 கிராணி இருக்காது, இங்கே ஒரே ஒரு கிராணி. ஆனால் இந்த கேம் தான் இருக்கிறதே கஷ்டம். அதில் கிராணியும் கிராண்ட்பாவும் இருப்பாங்க சாப்டர் 2ல். ஆனால் இருக்கிறதுலே ஈஸி அதுதான். ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, அது எனக்கே தெரியாது. அதுதான் ஈஸியாக எனக்கும் தெரியுது. கைஸ், கிராணி வரும்போது சவுண்டு கேட்குது. டே ஏண்டா கைஸ், இதை ஓப்பன் பண்ணிடுவோம். அதில் ஏதோ ஹேமர் இருக்குது. கைஸ், வாடா, கிராணி, வா. ஹேமர் இருக்குது. ஒரு மண்டையில் ஒரே அடி. உன் மண்டை சொட்டையாக இருக்குல்ல, இப்போ இன்னும் கொஞ்சம் சொட்டையாகிடும். கைஸ், இவன் பயப்படுறான். அப்போ கிராணி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பரவாயில்ல, நம்ம போவோம். உன்னோட நான் தாண்டா ரொம்ப ஐயோ தைரியமாக இருக்கேன். நான் போகிறேன்டா. வாடா பேக்கனே. எல்லாரும் பேக்கன் தான். எல்லாரும் பேக்கனாக இருக்கீங்களாடா? பேக்கன் பண்ணிக்கலாம். பேக்கன் மண்டேங்களா, நாங்கள் பேக்கன் மண்டேங்களா. கைஸ் செம காமெடி. கிராணி போய் அங்கே சிக்கிக்கிட்டு இருக்குது. நம்ம இங்கே ஜாலியாக சுற்றலாம். கிராணி பாவம் உள்ளே போய் சிக்கிக்கிட்டு. கைஸ், நம்மக்கிட்ட ஹேமர் கிடச்சிது, இதை வச்சு எடுக்கலாம். நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன், இந்த வெஞ்சிக்கும் ஹேமருக்கும் என்ன இதை வச்சு பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அப்போ தான் ஞாபகம் வந்தது, வெஞ்சை வந்து காரில் போடணும், காரில் போடக்கூடாது. கைஸ், நம்மக்கிட்ட பேர்ட் சீடு இருக்குது. எங்கடா பேர்டு? இங்கே இருக்குது. அந்த எவன்டா இது? பிளாங்கா? கைஸ், பிளாங்க்லாம் எனக்கு கிடச்சிருக்கா? பிளாங்க் வச்சு என்ன பண்ணோம்? கைஸ், எல்லாமே வந்துச்சு. கிராணி 1, கிராணி 2 தவிர. இது என்னடா கட்டிங் பிளேயரா? அதை வச்சு என்ன பண்ணோம்? கட்டிங் பிளேயர். கிராணி 2ல் தான் அந்த ஃபோட்டோக்கு பின்னாடி இருக்கிறது கட் பண்ணோம். இது என்ன பண்ணோம்? கைஸ், கார் இருக்கும்ல, காருக்கு மேலே அந்த இடத்துல இதை வச்சு பீஸா பெயிண்டிங் அங்கே வச்சு இதை பண்ணணும். ஆனால் அங்கே தான் கிராணி இருக்கே. கிராணி ஐயோ கிராணியே. கைஸ், இங்கே கிராணி ஷிஃப்ட் ஆகிடுச்சு. நம்ம இங்கே ஷிஃப்ட் ஆகிடலாம். உள்ளே போகலாம். கைஸ், கிராணி இங்கே வந்துருச்சா? கைஸ், இங்கே வச்சு லாக் பண்ணிடலான்னு நினச்சேன். அங்கே போயிடுச்சு. ஐயோ, அங்கே ஏன்டா போனேன்? கைஸ், ரொம்ப மோசம். அங்கே போயிடுச்சா? அங்கே தான் பாதி வேலை இருக்குது அப்படின்னு நினச்சேன். கைஸ், இந்த வழியாக போய் அந்த வழியாக போய் நம்ம வேலையை பண்ணிடலாம். என்ன வேலையை பண்ணலாம்? அது எனக்கு இந்த கிராணி வந்ததுனாலே எல்லாமே புரியாமல் போய் ஏன்டா பயமுத்துற பின்னாடி வந்து நான் கிராணி தான் வந்துருச்சுன்னு நினச்சேன். கைஸ், ஐயோ கிராணி நினச்சேங்க. எதை பார்த்தாலும் கிராணி மாரி இருக்குது. ஏன்னா கிராணியே வைக்கான். இந்த மீட்டை வச்சு என்ன பண்ணுறது? ஸ்பைடர் பண்ணலாம், ஆனால் தேவையில்ல ஸ்பைடர். கைஸ், 11 மினிட்ஸ் ஆயிடுச்சு. கைஸ், அங்கே காக் வீல் இருக்குது. கைஸ், இந்த பிளாங்க் எடுத்துருவோம். பிளாங்க் எடுத்து பிளாங்க் ஆர்டர் கையில் இருக்கா? ஆமாம்ல, அங்கே கையில் இருந்தது. கைஸ், இங்கே போட்டுடலாம். உள்ளே விட்றா கையில். கைஸ், கையை வெட்டிடுச்சு. கைஸ், இங்கே கட்டிங் பிளேயர் வச்சு இங்கே கட் பண்ணோம். அது தெரியாமல் நானே கையை விட்டேன். உள்ளே விட்டு கையை வெட்டிக்கிட்டேன். கைஸ், சேஃப் கீ நான் ஒரு ரீல்ஸில் பார்த்தேன். சேஃப் கீ இல்லாமல் நம்ம சேஃப் லாக்கை ஓப்பன் பண்ணலாமா? அது எதுலன்னா ரியல் கிராணியில். இது ஃபேக் கிராணிடா, ரோப்ளாக்ஸ் கிராணி. ரோப்ளாக்ஸில் இருக்கும் கிராணி, ஆனால் இது ஃபேக் கிராணி. கைஸ், எல்லோரும் பேக்கன் தான் பாருங்க, எல்லோரும் பேக்கன். கைஸ், ரியல் கிராணி போடணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நான் ஆல்ரெடி ரியல் கிராணி போடலான்னு கூட நான் போனேன். ரெக்கார்ட் பண்ண முடியே பயந்துட்டேன். ஐயோ பயமாக இருக்கே, வேணாண்டா. எப்படா ரெக்கார்ட் முடியும்னு ரெக்கார்ட் பண்ணேன். ஆனால் போன அத்தை செகண்டே செத்து போய் ஒரு 5 வாட்டி போன அத்தை செகண்டே செத்துனால ரியல் கிராணி வேணாண்டா. ரோப்ளாக்ஸ் கிராணியே பயமாக இல்லை, ரியல் கிராணி தான் பயமாக இருக்குது. கைஸ், அது ஏன்னு தெரில.
ரோப்ளாக்ஸ் கிராணி அசால்ட்டாக போயிடலாம். அதுவும் இன்ஃபினிட்டி லைஃப் வேறு. ஆனால் திங்ஸ் எல்லாம் போயிடும். ப்ளஸ்ஸு திங்ஸ் எடுத்த இடத்துல தான் இருக்கும், நம்ம செத்த இடத்துல இருக்காது. அதனால் அதுதான் மோசம். ஐயோ, ரியல் கிராணியை பற்றியே நான் மறந்துட்டேன் என்னடா. ஆனால் இது பார்க்க ரியல் கிராணி மாரியே இல்லை, ரியல் கிராணி மாரி தான் இருக்குது. சிலது மாற்றிருக்காங்க. என்னதுன்னா இங்கே ரோப்ளாக்ஸ் ஐக்கான் இருக்குல்ல அது, இந்த இது கமெண்ட்ஸு, பேகு, அப்புறம் கீழே கார் கீ வெஞ்சு ஆம்பரெல்லாம் இருக்கவே இருக்காது. வெறும் நம்ம கையில் எடுத்தது கையில் தான் இருக்கும். ட்ராப்புன்னு காட்டும், ட்ராப் இருக்காது. இங்கே கீழெல்லாம் நம்மகிட்ட என்ன இருக்குதுன்னு காட்டாது. ஏன்னா ஒன்றே ஒன்று தான் எடுக்க முடியும். எடுத்தாலும் அது இங்கே தான் இருக்குது அப்படின்னு காட்டாது. அதை எடுத்து நம்ம உள்ளே வச்சுக்க முடியாது. ஐயா கிராணி கைஸ், வந்த வழியாகவே ரிட்டன் போயிடுவோம். கிராணி நம்ம இருக்க இடத்துல தான் இருக்குது கைஸ். இந்த கிராணி கொஞ்சம் அறிவாளியாக இருக்குது கைஸ். நம்ம போகிற இடத்துலலாம் வருது. கார் ஷெட்டுக்கிட்ட போனால் அங்கே கிடக்குது, அங்கே நம்ம செத்துட்டோம். இந்த சைடாக வந்தால் இங்கே கிடக்குது, ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சிட்டோம். அங்கே இப்போ பார்த்தா இங்கே உக்காந்துட்டு இருக்குது. அதனால் இப்போ நம்ம கார் கீ இருக்க இந்த இடத்துக்கு போகலாம். தள்ளி விட்ற எல்லாத்தையும். கிராணி வந்து இங்கேயே அடிச்சு விட்டு கைஸ், இங்கே ஒரு அந்த ரைட் சைடில் ஒரு டோர் மாதிரி இருக்குல்ல, அங்கே கிராணியை நம்ம வந்து லாக் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் லாக் பண்ணுறதுக்கு கிராணியை கூட்டிகிட்டு வந்து நம்ம உள்ளே போயிடணும். கிராணியும் உள்ளே வந்துடும். அப்போ நம்மளும் வந்து சூசைட் பண்ணிக்கணும். அப்படியே இந்த பிளேயர் வந்து வெளியில் இருக்க பிளேயர் க்ளோஸ் பண்ணிவிடுவார். அப்படியே காற்று வச்சு விட்டா கிராணி அப்படியே அப்படி ஆகிடும். அதனால் அது வந்து கொஞ்சம் சூசைடல் ஸ்பாட் மாரி. நம்மளை வச்சு உள்ளே லாக் பண்ணிட்டாங்க கூடயும் நம்ம காலியாகிடுவோம். நம்மளை வச்சு உள்ளே லாக் பண்ணிட்டாங்கன்னா அந்த மாதிரி ஆகிடும். அதனால் இதாகிடும் கைஸ். மல்டிப்ளேயர் கிராணினால் இன்னொரு பிளேயர் இவன் கூட்டிகிட்டு வரவா அப்படின்னு நான் வந்துட்டு கேட்குறேன் உங்ககிட்ட. கமெண்ட்டில் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து 2 பிளேயர்ஸாக விளாட்லாம். அது யாருன்னு மிஸ்டியஸ், அது யாருன்னு நான் சொல்ல மாட்டேன், நீங்களே பாருங்கள் கைஸ். இங்கே வந்தாச்சு. இங்கே டெடி பியர் இருக்குது. டெடி எடுத்துட்டேன். ஐயோ, டெடி பியர் எடுத்தால் கிராணி காண்டாயிடுமே. காண்டாயிடுச்சுன்னா நம்மளை வந்து போட்டு அடி 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 பிடிக்க வந்தல்லே, தீ பிடிக்க வந்தல்லேன்னு தீ பிடிச்சி விட்ருவோமே கைஸ். தப்பான வேலையை பண்ணி விட்டேன் கிராணிக்கிட்டே. கிராணியோட டெடி கிராணியோடதுல சென்ட்ரினாவோட டெடி எடுத்துட்டேன். சென்ட்ரினா வந்து இந்த இதில் வரமாட்டான். நம்ம போட்டால் மட்டும்தான் வருவாள். வந்துட்டு கொடுக்கவும் மாட்டாள் எதுவும், அப்படியே போயிடுவா. அது வந்து என்னென்னா ஏதோ ஒரு இது மாதிரி சும்மா இப்படி போடுற மாதிரி. அது பண்ணாலும் எதுவும் கிடைக்காது, அது பண்ணுறது நம்மளுக்கும் எதுவும் கிடைக்காது. அது பண்ணால் அதுக்கு வந்து அதோட பொம்மை திருப்பி கிடச்சிடும். ஆனால் நம்ம அது பண்ணவே தேவையில்ல. பண்ணால் நம்மளுக்கு தான் ஒன்றும் கிடைக்காது. ஆனால் கிராணி 2ல் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதை வச்சு நம்ம ஹாயாக போகலாம் கைஸ். நம்மளோட காரு ரெடி ஆகலை, உள்ளே போக மாட்டேங்குது. கிராணி இங்கே வரமுல மட்டும் கரெக்டாக சவுண்டெல்லாம் வருது. இதை பூட்டி விட்ருவோம் கைஸ். மேலே போக பயமாக இருக்கே. கிராணி டக்குன்னு வந்து அடிச்சிச்சின்னா நம்ம மொத்த பொருளும் போயிடும். அதுக்கப்புறம் கோவிந்தா கோவிந்தா சீனிவாசா கோவிந்தா. டே உள்ளே போடா பைத்தியக்காரன். டே கிராணி அங்கே தான்டா இருக்குது, கிராணி அங்கே தான் இருக்குது. வேக்கன் பை கிராணி அங்கே தான் இருக்குது. அடி வாங்கிட்டு சாவாத கைஸ். பேக்கன் பாவம் அடி வாங்கி சாவ போகிறான்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே தான் கிராணி இருக்க சவுண்டு கேட்குது. உங்களுக்கு சவுண்டு கேட்குது ஏன்னா நான் சவுண்டை கம்மி பண்ணல, சவுண்டு எடுத்துட்டேன். பேக்ரவுண்ட் சவுண்டே கேட்குது. இப்போ நான் வந்து வாய்ஸ் கொடுக்குற சவுண்டு மட்டும்தான் உங்களுக்கு கேட்கும். அதுக்கு பக்கத்தில் வேறு ஏதோ சவுண்டு இருந்ததுன்னா அது உங்களுக்கு கேட்கும் கைஸ். டே பேக்கனே, இது நான் திறந்தது யார் தெரியுமா? நான். டே மாசா எத்தா கைஸ். இதோட இது என்கிட்ட இருக்குது, அதை நான் உள்ளே போட்டுடுறேன். எங்கடா போச்சு? டே எங்கடா போச்சு? ஆட்டையா போட்டான். இதை எடுத்து போட்டுடலாம். டே போடுறேன், என் கையில் தான்டா இருக்குது கைஸ். என் கையிலேருந்து போக மாட்டேங்குது. போடா. போயிடுச்சு கைஸ். கைஸ் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எல்லாத்தையும் தள்ளி விட்டு இங்கே போய் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வெஞ்சை வச்சு பண்ண போகிறோம். இப்போதான் எனக்கு ஞாபகம் வந்தது, வெஞ்சை வச்சு இதுதான் பண்ணணும்னு. கார் பேட்ரி இல்லை, இதில் உதில் எதுவுமே இல்லை. வெஞ்சை வச்சு மட்டும்தான் பண்ணணும். பூட்டி விட்ருவோம். பேக்கன் அறிவாளி தான் அது கைஸ். இந்த இடத்துல கூட ஏதோ இருக்கும், ஆனால் எதுவுமே இல்லை
கைஸ் என்ன கைஸ் இப்படி போயிடுச்சு. இப்படியானா நம்ம என்ன பண்ணுறது கைஸ்? இதோட வீடியோ முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஐயா ஐயா கைஸ், இதோட வீடியோ முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. ஏதோ கிடச்சிதுன்னா, இப்போ எனக்கு ஏதோ ஒரு பொருள் கிடச்சிதுனாவது நான் வீடியோ கண்டினியூ பண்ணுவேன் கைஸ். இதோட பாட்டு வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கைஸ் வாய்ஸ் கொடுக்கும் போது ஒரு பிரச்சனை, டொப்புனி கீழே வந்துச்சு. அதனால் ஐயா அப்படின்னு கத்திட்டேன், மன்னிச்சிடுங்க கைஸ். கீழே போவோம். என்னன்னாச்சு கைஸ்? இதோட இந்த வீடியோ முடிய போகுதுன்னு நினைக்கிறேன் கைஸ். இதோட வீடியோ முடிஞ்சிச்சு. பை பை, டாடா, see you.